இன்னைக்கு டாபிக் வந்து ஆல்ஃபபெட் சீரிஸ் ஒரு 10 சம்ஸ் பார்க்கலாம் வாங்க. சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ஃபபெட்ஸ் லெட்டர்ஸ்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கான நம்பர்ஸை 1 2 3ன்னு 26 வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இல்லை நம்ம பையாட் கூட பண்ணி வச்சுக்கலாம், நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இந்த சீரீஸ். ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஆல்ஃபபெட்டுக்கு உண்டான நம்பர்ஸை எழுதி வச்சுக்கணும். E 1, Cக்கு 3, Fக்கு 6, Jக்கு 10. இப்போது அடுத்த 2 நம்பர் கண்டுபிடிக்கணும்னா இப்போது இந்த நம்பர்ஸுக்கு இடைப்பட்ட டிஃப்ரென்ஸை வச்சு இல்லை ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 1லேருந்து 3 + 2 ஆகிருக்கு, 3லேருந்து 6 + 3 ஆகிருக்கு, 6லேருந்து 10 + 4 ஆகிருக்கு. அப்போது +2 3 4 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்திருக்கு. அப்போது நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கணுன்னா நம்ம +5 பண்ணணும். 10 + 5 15, 15னா நமக்கு O. நெக்ஸ்ட்டு இங்கே +5 அப்புறம் +6. 15னா 15 + 6 21, 21னா U. ஆன்சர் வந்து O1U. செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இந்த சீரீஸ். ஓகே, இந்த பேட்டர்னில் கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டாக எடுத்துக்கணும். இந்த 1 2 3ன்னு பிரிச்சுக்கணும். இந்த 1க்கும் இந்த 1க்கும் தான் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இந்த 1க்கும் இந்த 1க்கும் தான் மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கான நம்பர்ஸ் எழுதி வச்சுக்கலாம். Bனா 2 13 13 19. ஓகே, நம்பர்ஸ் எழுதியாச்சு. இப்போது இந்த நம்பர்ஸோட ரிலேஷன்ஷிப் வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 2லேருந்து 5 + 3 இருக்குது, 5லேருந்து 8 + 3 இருக்குது. அப்போது இதுதான் லாஜிக். 8லேருந்து +3 பண்ணிங்கன்னா 11 கிடைக்கும். 11னா K. ஓகே, ஃபஸ்ட் லெட்டர் கிடச்சாச்சு. செகண்ட் லெட்டர் பார்க்கலாம். 13லேருந்து 15 + 2, 15லேருந்து 17 + 2. ஓகே, செகண்ட் நம்பரோட லாஜிக் +2. இப்போது 17லேருந்து +2 பண்ணிங்கன்னா 19 கிடைக்கும். 19னா S. தேர்ட் ஒன் பார்க்கலாம். 15லேருந்து 17 +2 ஆகிருக்கு, 17லேருந்து 19 +2 ஆகிருக்கு. இப்போது 19லேருந்து +2 பண்ணால் 21, 21னா உங்களுக்கு U. KSU தான் இந்த சம்மோட ஆன்சர். தேர்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த மிஸ்ட் ஒன் இந்த சீரீஸ். ஓகே, இந்த பேட்டர்னில் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் ஒன் டைம் பாருங்கள். இங்கே A ஒரே ஒரு லெட்டர் இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 செட்டு இருக்குது, இங்கே 5 செட்டு இருக்குது, நம்பர்ஸ் லெட்டர்ஸ் இருக்குது. அப்போது கண்டிப்பாக இங்கே 4 லெட்டர்ஸ் வரப்போகுது. அது என்னென்னு எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எழுதிக்கலாம். நம்பர்ஸ் எழுதியாச்சு. இப்போது 1 2 விட்டுட்டு 3 4 5ம் 6ம் விட்டுட்டாங்க, 2 நம்பர் விட்டுருக்காங்க. அப்போது இங்கே ஒரு நம்பர் விட்டுருக்காங்க, இங்கே 2 நம்பர் விட்டுருக்காங்க, இங்கே 3 நம்பர் விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். எப்படி ஆன்சர் எடுத்து பார்க்கலாம். 3 நம்பர் கிடச்சி 12க்கு அப்புறம் 13, 13னா MNOP வரும். ஓகே, இங்கே 3 நம்பர்ஸ். லாஜிக் கரெக்டாக இருக்கா செக் பண்ணணும்னா அப்போது இங்கே 4 நம்பர் விட்டுருக்கணும். P வந்து 16 17 18 20, 4 நம்பர்ஸ்க்கு அப்புறம் 21 ஆரம்பிக்குது. லாஜிக் கரெக்ட் தான். அப்போது MNOP தான் ஆன்சர். ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இந்த சீரீஸ். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எழுதிக்கலாம். இந்த லெட்டர்ஸ்க்கான நம்பர்ஸ் 17, C-னா 3, L 12 10. ஓகே, இப்போது இந்த நம்பர்ஸ்க்கான
ரிலேஷன்ஸை பார்க்கணும். ஓகே, 1 இருக்குது, 17 இருக்குது, 3, 12 இந்த மாதிரி. ஒன்று நம்பர் சின்னதுலேருந்து பெரிய நம்பராக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகணும், இல்லை பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக டிக்ரீஸ் ஆகிட்டு வரணும். இது ரெண்டுமே கலந்து இருக்குது. அப்போது இது காம்பினேஷனாக வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி செட்டு பிரிச்சுக்கணும். ஓகே, நமக்கு தேவை இந்த ஆன்சர் தான். இந்த செட்டு படி பார்த்தா இதுக்கு அடுத்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிப்போம். நமக்கு தேவை இந்த நம்பர், இந்த செட்டு தான். ஸோ நம்ம இந்த காம்பினேஷனை யூஸ் பண்ணி ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, 17லேருந்து 12னா -5, 12லேருந்து 8 ஆயிருக்குன்னா -4 ஆயிருக்கு. ஸோ -5 -4, அப்போ நெக்ஸ்ட்டு -3 தான் இருக்கும் லாஜிக். -3 போச்சுன்னா 8லேருந்து 3 போயிடுச்சுன்னா 5னா ஆன்சர் இ. ஆப்ஷன் இ தான் ஆன்சர். 5th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த மிஸ்டு ஒன் இன் த சீரீஸ். உங்களுக்கு இந்த பேட்டர்னில் கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா எப்பவுமே வெறும் ஆல்ஃபபெட் வச்சு தான் கொடுப்பாங்க. இதில் நம்பர்ஸும் கலந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ்க்கான நம்பர்ஸ் எழுதிடுவோம். நம்பர்ஸ்க்கான லெட்டர்ஸையும் கீழே எழுதிக்கலாம். இதுதான் ஆப்ஷன் வச்சு இங்கே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்பர்ஸுக்கான ரிலேஷன்ஸை பாருங்கள். 14லேருந்து 11 -3 ஆகிருக்கு. ஓகே, நம்ம இங்கே தான் கண்டுபிடிக்க போகிறோம். 5லேருந்து 2 இதுவும் -3 ஆகிருக்கு. அப்போது கண்டிப்பாக இங்கேருந்தும் இந்த ஃபஸ்ட் லெட்டர் வர்றதுக்கு -3 தான் இருக்கும். 11லேருந்து 3 போயிடுச்சுன்னா உங்களுக்கு 8 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் வந்து H கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் நம்ம லெட்டர்ஸ் வச்சு, இதில் வந்து நம்ம என்ன பெனிஃபிட்னா லெட்டர்ஸ் வச்சும் பார்க்கலாம், நம்ம நம்பர்ஸ் வச்சும் பார்க்கலாம். ஓகே, லெட்டர்ஸ் வச்சு பார்க்கணும்னா இலேருந்து ஜி எத்தனை லெட்டர்ஸ் விட்டு வந்திருக்கு, எஃப் விட்டு ஜி வந்திருக்கு. இங்கே 5லேருந்து 7 வந்து 2 நம்பர்ஸ் போயிருக்கு. இங்கே நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 14லேருந்து 19 வந்து +5 ஆகிருக்கு. ஸோ இங்கே +2, இங்கே +5. அப்போது 2 இங்கே 2லேருந்து இங்கே +3 ஆகிருக்கணும். இங்கே 3லேருந்து இங்கே 4 ஆகுது, 4லேருந்து 5 ஆகிருக்கு. அப்போது 5 + 2 7, 7 + 3 10, நெக்ஸ்ட்டு 10 + 4 14, 14 + 5 19. கரெக்டாக வருது, லாஜிக் கரெக்டாக வருது. அப்போது இங்கே செகண்ட் லெட்டர் வந்து நமக்கு 10 தான். ஓகே, தேர்ட் ஒன் பார்க்கலாம். 22, 20னா -2. ஓகே, இங்கே 16, 16லேருந்து 14 -2. அப்போ இதுக்கு தேர்ட் ஒனுக்கு -2 தான் லாஜிக். இப்போ 20லேருந்து -2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 18 கிடைக்கும். 18னா ஆர். இந்த கொஸ்டினோட ஆன்சர் இதுதான். ஓகே, 6th ஒன் பார்க்கலாம். ஃபைண்ட் த மிஸ்டு ஒன் இன் த சீரீஸ். ஓகே, இந்த பேட்டர்னில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா, இதுக்கு நீங்கள் நம்பர்ஸ்லாம் போட தேவையில்லை, டைரெக்டாக சால்வ் பண்ணலாம். ஓகே, டீக்கு ஃப்ரண்ட்டில் என்ன வரும், இங்கே டீக்கு ஃப்ரண்ட்டில் ஆர் இருக்குது, இங்கேயும் டீக்கு ஃப்ரண்ட்டில் ஆர் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஆரை ஃபில்அப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு யூக்கு அப்புறம் என்ன வரும், யூக்கு அப்புறம் எஸ் இருக்குது. ஓகே, நம்ம எஸ்ஸை போட்டுரும். இந்த எஸ் நம்மளுக்கு கரெக்டான பார்க்கறதுக்கு எஸ்க்கு முன்னாடி யூ இருக்குது, எஸ்க்கு அப்புறம் ஆர் இருக்குது. ஓகே, எஸ்க்கு முன்னாடி யூ, இங்கே ஆர் இருக்குது. அப்போ நம்ம பண்ணது கரெக்டு தான். மறுபடியும் டீக்கு பக்கத்தில் யூ, எஸ்க்கு அப்புறம் ஆர், ஆருக்கு அப்புறம் டி, மறுபடியும் யூக்கு அப்புறம் ஆர். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சம். 7th ஒன் பார்க்கலாம். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் பேர் இன் த சீரீஸ். ஓகே, ஆல்ஃபபெட் சீரீஸில் இந்த மாதிரி பேட்டர்னான சம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னா, இது நியூ டைப். ஓகே, இந்த செட்டுக்கு இந்த செட்டு பேர். இப்போது மான்ஸ்டருக்கு என்ன பேர் நம்ம கண்டுபிடிக்கணும், சிங்கருக்கு இவர் பேர் ஆகிடுவார். இப்போது மான்ஸ்டருக்கு பேர் நம்ம கண்டுபிடிக்கணும்.
ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டோட நம்பரில் எழுதி வச்சுக்கலாம். எஸ் ஓகே. ஓகே, இப்போது இந்த செட்டை வச்சு தான் நம்ம இதுக்கு ஒரு பேர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இந்த செட்டை வச்சு தான் நம்ம இதுக்கான பேரை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். 19லேருந்து 17 2 மைனஸ் ஆயிருக்கு, 9லேருந்து 7 2 மைனஸ் ஆயிருக்கு, 14லேருந்து 12 2 மைனஸ் ஆயிருக்கு, 7 5 5 3 18 6. அப்போது இதோட லாஜிக் -2 தான். ஸோ நம்ம இதோட செட்டையும் -2ஆல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 13லேருந்து 2 போயிடுச்சுன்னா 11 11 K போயிடுச்சுன்னா 13 13 M 12 2 போயிடுச்சுன்னா 17 18 5ல் 2 போயிடுச்சுன்னா 3 3 C இந்த 2 போயிடுச்சுன்னா 16. இப்போது மான்ஸ்டருக்கு இதுதான் பேர். எய்த் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் பேர் இந்த சீரீஸ். ஓகே, இப்போது டிக்கு ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ்க்கு நம்பர்ஸ் எழுதி வச்சுருங்க. ஓகே, இப்போது இந்த பேரை வச்சு தான் நம்ம இதுக்கான பேரை கண்டுபிடிக்க போகிறோம். 4லேருந்து 5 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 3லேருந்து 4 ஆகிருக்கும். 4னா டி ஃபஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது செகண்ட் லெட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். 2லேருந்து 5 +3 ஆகிருக்கு. ஸோ 10லேருந்து இங்கே +3 ஆகிருக்கும். 13 13னா எம் செகண்ட் லெட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ட் ஒன் பார்க்கலாம். 21லேருந்து 26 +5 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, அப்போது 8லேருந்து 5 இன்க்ரீஸ் ஆகினா 13 வரும். தேர்ட் ஒன்று எம். இதுதான் இதோட பேர். 9th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் பேர் இந்த சீரீஸ். ஓகே, இது வந்து ஒரு நியூ டைப்பான சம். இதை வந்து நீங்கள் நம்பர்ஸ் போட்டு சால்வ் பண்ணுறதை விட ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது, பார்க்கலாம் இருங்க. எம் வரைக்கும் ஆர்டராக எழுதிக்கோங்க. எல்லேருந்து ஆப்போசிட் டைரக்ஷன் எழுதிட்டு போங்க. ஓகே, இப்போது பாருங்கள், சால்வ் பண்ணலாம் ஈஸியாக. பிக்கு ஒய் வந்திருக்கு. ஸோ இங்கேயும் பிக்கு ஒய் வந்திருக்கு. நீங்கள் நம்பர்ஸ்லாம் போட்டு செக் பண்ணுங்கள். ஆன்சர் வரலன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் வருதானே. பிக்கு ஒய், ஸோ பிக்கு ஒய் இருக்குது. எல்க்கு ஓ கரெக்டாக இருக்குது. அப்போது இந்த மெத்தட் தான் இந்த சம்மு. ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா ஓக்கு இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் எல், ஜெட்க்கு ஏ வரும், எஃப்க்கு யூ, எம்க்கு என், எக்ஸுக்கு சி, எஸ்ஸுக்கு ஹெச்.
இதோட பேர் தான் இது. 10th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் பேர் இன் த சீரீஸ். ஓகே, இது வந்து ஒரு ட்விஸ்டட் கொஸ்டின். எப்பயுமே இங்கே ஒரு 3 லெட்டர் கொடுத்துருக்காங்க, அப்போ அதோட பேர் 3 லெட்டராக தான் இருக்கணும். ஆனால் இங்கே 6 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு லெட்டருக்கு 2, செகண்ட் லெட்டருக்கு அடுத்த 2 எடுத்துக்கலாம், தேர்ட் லெட்டருக்கு அடுத்த 2 பிரிச்சுக்கலாம். அப்போது நம்மளுக்கு ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண முடியும். எஃப்க்கு வந்து இயும் ஜியும் கொடுத்துருக்காங்க. அப்போது இதுக்கு என்ன ரிலேஷன் இருக்குது, இக்கு அப்புறம் தான் எஃப் வரும், அப்புறம் ஜி வரும். அப்போது இந்த லெட்டருக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்க லெட்டர்ஸை நம்ம பேராக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பிக்கும் அதே மாதிரி தான். பிக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் என்ன லெட்டர்ஸ் வரும், ஏ அண்டு சி. அப்போது ஃபஸ்ட்டு லெட்டரோட பேரை கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் லெட்டரும் அதே மாதிரி லாஜிக் தான் கொடுத்துருக்காங்க. ஐக்கு HIJ, ஐ விட்டுட்டு ஹெச்சும் ஜேவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் HIJ. ஸோ நம்ம ஐயை விட்டுட்டு HJ செகண்ட் லெட்டரோட பேரை கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ட் லெட்டருக்கும் அதே லாஜிக் தான். ஸோ ஓ வரும், என்னை விட்டுட்டு MO. இப்போது இதோட ஆன்சர் என்னன்னா ECHJMO. இதுதான் இதோட பேர். இதுதான் இன்றைக்கி ஆல்ஃபபெட் சீரீஸில் வந்து 10 சம்ஸ் பார்த்தோம். 10 சம்ஸ் மட்டும் பத்துமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. நிறைய சம்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ உங்களுக்கு நிறைய இன்னும் கொஸ்டின்ஸ் வேணும்னாலும் இல்லை அதுக்கான சொல்யூஷன் வேணும்னாலும் எங்களுக்கு இமெயில் பண்ணுங்கள். எங்களுடைய இமெயில் அட்ரஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்.